வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் குரு பெயர்ச்சியுடைய தொடர்ச்சியாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மாறக்கூடிய கடக குருவாக உச்ச குருவாக இருக்கக்கூடியவர் என்ன பலன்களை செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும், இது டிரான்ஸ்பரண்டான பதிவாக இருக்கும். அப்படியே ராவாக மெசேஜஸை நான் சொல்லக்கூடிய நிலையாகவே இருக்கிறது. ஜோதிடத்தில் சுகர் கோட்டடாக நன்மையான பலன்களை மட்டும் சொல்வதற்கு ஜோதிடம் கிடையாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் கன்னிராசிக்கு விளக்கமாக இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த குரு பாதகாதிபதி. எப்பொழுதுமே நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் பரவாயில்லை, எனக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அதே வகையில் நான் இங்கே ப்ரெசன்டேஷனை கொடுக்கிறேன். ஒரு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு கிரகம் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடியவர் சில ராசிகளுக்கு கடுமையான ஆதிபத்திய தோஷத்தை கொடுத்து விடுகிறார். அது ஜோதிடம் பேசிக்ஸ் புரிந்தவர்களுக்கு தெரியும். இல்லாதவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பாக நான் சொல்ல நினைப்பது இந்த ஒரு பாயிண்ட். ரிஷபத்தை பொறுத்தவரை அவர் அஷ்டமாதிபதியாக கண்டிப்பாக கெடுபலன்களை செய்வார். துலா ராசியை பொறுத்தவரை ஆறுக்குடையவராக நிறைய அந்த 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த காரக ரீதியிலான தொல்லையான பலன்களை கண்டிப்பாக செய்வார். அதே போல கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் இவர் பாதகாதிபதியாக இருப்பதையும் நம்ம மறக்க முடியாது. மேலும் இந்த கார்னர் ராசிகளுக்கு எப்பொழுதுமே சுபகிரகமே ஆதிபத்திய தோஷத்தை அதிகம் கொடுப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒரு குறிப்பாக நம்ம நினைத்து கொண்டு பலன்களை எடுக்க வேண்டும். ஸோ இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு இந்த குருவினுடைய அமர்வு 11ஆம் வீடாக இவங்களுடைய ராசியிலிருந்து எண்ணிக்கையில் வரக்கூடிய அமைப்பில் கடகத்தில் அவர் அமரப்போகிறார். கடந்த ஆண்டு 10ஆம் வீட்டில் இருந்த கிரகம் கண்டிப்பாக தொழில் ரீதியிலான பெரிய குழப்பங்களை கொடுத்திருக்கும். இது இல்லை அப்படின்னு நீங்க மறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த ரீகேப்பை பொறுத்தவரை கடந்த பலன்களில் குருவினால் ஏற்பட்ட தோஷங்களாக நான் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு 5-6 பாயிண்ட்ஸை நீங்க யாருக்கெல்லாம் நடந்தது அப்படின்னு இந்த பதிவினுடைய கமெண்ட்ஸ்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. 10ல் இருக்கக்கூடிய சுபகிரகமான குரு கிரகம் கண்டிப்பாக ஒரு ஆதிபத்திய தோஷத்தை கேந்திர வீட்டில் அமரும் பொழுது கொடுப்பார். ஒரு சிலருக்கு அது பாசிட்டிவான மாற்றங்களாக அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றார் போன்ற ஒரு தொழில் மாற்றத்தை கொடுத்திருக்கலாம். ஒரு சிலருக்கு பணி ரீதியிலான பிரச்சனைகளை கொடுத்து திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த ஜாபை விட்டுட்டு கடன் வாங்கி புதிய தொழில் ஆரம்பித்து பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொண்ட கன்னிராசி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் திடீர்னு ஜாப் மாற்றி அந்த ஜாப்ல ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால இன்னும் அந்த ஜாப்ல விடவும் முடியாமல் நிறைய சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்களாக யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய திருமண வாழ்வில் நிறைய குழப்பங்களை உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் ரீதியிலாகவோ இல்லைன்னா கன்னி ஆகிய உங்களுக்கு ஆரோக்கிய ஸ்தானத்திற்கு சாதகம் இல்லாத இந்த குருவாகவோ இது கண்டிப்பாக கொடுத்திருக்க வாய்ப்பாக இருக்கிறது. இந்த ஒரு 2 பலன்களுக்கு நீங்க யாருக்கெல்லாம் இது ரிலேட் ஆகுதோ நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்பொழுது கன்னிராசிக்கு வரும் பொழுது 10ல் இருந்து 11ஆம் வீட்டில் வந்து அமரக்கூடிய குருவாக இருப்பார். இப்பொழுது அவர் என்ன பண்ண போறார்? திரிகோணமாக குருவிற்கு கொடுக்கப்பட்ட மீன ராசியில் அமர்ந்த சனியுடன் திரிகோண இணைவாக இணைய போகிறார். இது ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஒரு பாதகாதிபதியான கிரகம் உங்களோட வாழ்க்கை துணைக்கு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது உங்களுடைய ஸ்பவுஸுடைய ஒரு பூர்வீக நன்மைகளால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சில கிளவரான டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய நிலையினால் அவங்க சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டால் ஓரளவிற்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு அந்த வீட்டிலேயே கடகத்தில் உச்சம் பெற்ற குருவாக இருப்பதனால் ஒரு உச்ச கிரகம் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டை பாதிக்கும். அப்படிங்கிற வகையில் இந்த ஆண்டு தனுசு ராசியாக வரக்கூடிய வீடு ஒரு சின்ன ட்ரபிளை கண்டிப்பாக அடையும். அது உங்களை பொறுத்தவரை கன்னி ராசிக்கு ஆரோக்கிய ஸ்தானம், வாழ்க்கை துணையுடைய தொழில் ஸ்தானம். இந்த 2 விஷயத்திலுமே இந்த ஆண்டும் நீங்க சற்று கவனமான முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. உங்களுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது. அதே நிலை கன்னியில் இருக்கிறவங்க உங்களுடைய சிறு வயதா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாயார் இருக்காங்க மிட் லைஃப்லன்னா அவங்களுடைய ஆரோக்கியமும் இதில் அப்ளை ஆகும். அண்ட் உங்களுடைய வீடு வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மீண்டும் நீங்க 6ல் இருக்கக்கூடிய ராகுவினால் சற்று அகலக்கால் வைக்காமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ குருவுக்கு சொல்லிட்டு ராகுக்கு வந்துட்டாங்களே நீங்க நினைக்க கூடாது. இந்த குரு கிரகம் உச்சமடைவதனால் இந்த தனுசு ராசியை நம்ம பலனை கண்டினியூ பண்ணும் பொழுது இந்த தனுசு ரிலேட்டடான விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு
4ஆம் வீடாக வரக்கூடிய விஷயங்களால் சில தொல்லைகளை கொடுக்கலாம். 6ல் இருக்கக்கூடிய ராகுவும் அதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இந்த 2026ஆம் ஆண்டு இறுதி வரை 6ல் இருக்கக்கூடிய ராகுவினால் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து இந்த குரு பெயர்ச்சி ஆன நிலையிலும் கூட நீங்க ஓரளவிற்கு எச்சரிக்கையாக அனுசரித்து செல்வது, அதிகாரிகளுடன் ரொம்ப வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பது, இதெல்லாம் ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். மீண்டும் குருவினுடைய அமர்விற்கு வரும் பொழுது, குரு அமர்ந்த பிளேஸ்மெண்ட்டை நம்ம சொல்லிட்டோம். பிளேஸ்மெண்ட்னால அந்த வீடு உங்க வாழ்க்கை துணையுடைய வகையில் ஒரு நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு பெரிதான நன்மைகளை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இது ஆசை காட்டலாம். ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு வேலையை வைண்டப் பண்ணிட்டு, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸை வைண்டப் பண்ணிட்டு வரக்கூடிய பணமாக கன்னி ராசிக்கு இருக்க அதிக வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் எதிலையுமே நீங்கள் ஒரு ஒரு முடிவாக எந்த விஷயத்தையும் நீங்கள் வைண்டப் பண்ணக்கூடாது. தொடர வேண்டும் அப்படின்னா அதற்கேற்றார் போல கொஞ்சம் நம்ம டெசிஷனை எடுப்பது நம்ம கையில் இருக்கிறது. அது இறுதியான முடிவு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, கடவுளை தவிர. ஸோ இந்த குருவினுடைய அமர்விற்குடைய அடுத்த நிலை பார்வை பலத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசி ஆகிய உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3rd ஹவுஸை பார்ப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். முக்கியமாக இது உங்களுடைய ஒரு வருமானத்தினால் இல்லாமல் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட்னால அதிகம் இருக்க வாய்ப்பு போலவே எனக்கு தோன்றுகிறது. ஒரு சிலருக்கு உங்களுடைய நேரடியான ஒரு பொருளாதார முன்னேற்றம், உங்களோட குழந்தைகளுடைய நிலை, இதனால் ஏற்படக்கூடிய தைரியமாக இருக்கலாம். அண்ட் பொருளாதாரத்திலும் ஓரளவிற்கு சீரான நிலை இருப்பதனால், கையில் உள்ள பணப்புழக்கத்தினால் இருக்கக்கூடிய ஒரு தைரியமாக அது இருக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு தைரிய ஸ்தானத்திற்கு அதிக பலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலை. ஆனால் அந்த 3rd ஹவுஸ் ஆகிய வீடு எக்ஸ்பேண்ட் ஆவதனால் 4th ஹவுஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடர்பான விஷயங்கள், வீடு, வாகனங்கள், அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கடன்கள், அதில் எல்லாமே மறுபடியும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஸ்பைரல் ரிங் போல அந்த பலன் நமக்கு இதே ஒரு தொடர்பையே நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தது உங்களுடைய 5ஆம் வீடாகிய மகர ராசியை குரு எக்ஸ்பேண்ட் பண்ணுவதனால் ஓரளவிற்கு குழந்தைகளுக்கு இருந்த தடைகள் நீங்கும். குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சின்னு சொல்லலாம். முக்கியமாக மனதில் இருந்த அழுத்தம் குறையும். நார்மலாகவே எந்த விஷயத்தை நோக்கிய மன அழுத்தம் இருந்தாலும் அந்த மன அழுத்தம் குறையும். முக்கியமாக குழந்தைகளை தொட்டு மன அழுத்தம் இருந்த கன்னிராசிக்கு உங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையக்கூடிய நிலையாக இருக்கும். அடுத்தது உங்களோட வாழ்க்கை துணை ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சி, அவங்களுக்கு இருந்த நீண்ட நாள் போராட்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இதுதான் ஒரு மியூச்சுவலாக எல்லோருக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் தொடர்பான பலன்களாக இருக்கக்கூடிய அமர்வு கன்னி ராசிக்கு. ஆனால் குருவினுடைய பார்வையினால் கண்டிப்பாக உங்களோட ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள் மீண்டும் ஹைலைட் ஆக, எச்சரிக்கையாக நீங்கள் அனுசரித்து ஜாபை வேணும், இப்போ விட்டுடக்கூடாது, உங்களுக்கு இன்னும் நிறைய இஎம்ஐலாம் இருக்குது, குழந்தைங்க படிக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜாபில் நிறைய அனுசரித்து விட்டு கொடுத்து அந்த மாதிரியான ஒரு 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 காம்ப்ரமைஸ்னு சொல்ல முடியாது, விட்டு கொடுக்கக்கூடிய குணத்தை வளர்த்து கொள்வது பணிக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல சூட்டபிளான பலனாக இது இருக்கும். அதே சமயம் 8ஆம் வீட்டிற்கு ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி போன்ற நிலை இருப்பதனால் நீங்களாக எடுக்கக்கூடிய ரிஸ்கை மட்டும் தவிர்த்து கொள்வது ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பதும், தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி ரிஸ்கியான விஷயங்களை செய்வது, மாணவர்களாக இருப்பவர்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைகளை நீங்கள் பார்த்து கொள்வது, வண்டி வாகனங்களில், இதெல்லாமே ஒரு பாதுகாப்பு பலன்களில் வரக்கூடிய நிலையாக குரு பார்வையினாலேயே ஏற்படக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் போல ஒரு கெடுப்பலன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன் த ஹோல் கன்னிராசிக்கு நன்மையான பலன்கள் மட்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய தன லாபம், பெரிய பணப்புழக்கம் கையில் ஏற்படலாம். அதனால் ஏற்படக்கூடிய தைரியம் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கலாம். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியாக மாறலாம். கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையான, மியூச்சுவலி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான சூழலாக இது ஏற்படும். ஆனால் இதே தனம் வரும்னு சொல்வதற்கு முன்னாலேயே என்னுடைய மனதில் என்ன தோணும் அப்படின்னா, யாராவது வேலையை விட்டுட்டு அவசரமாக இப்போவே நம்ம ரிட்டையர் ஆகிடலாம், ஒரு 47, 48லேயே ரிட்டையர் ஆகிறவங்கள நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா. ஏதாவது ஒரு தசாபுத்தி சிக்கலில் அவங்களுக்கு அது நடக்குது. ஆனால் முடிந்த வரை சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு முறையும் ஒரு ஆர்வத்தோடு அனலைஸ் பண்ணுவது மட்டுமே ஒரு ஜோதிடராக நான் பண்ணக்கூடிய விஷயம். அதனால் இந்த லாபம் உங்களோட வேலையிலிருந்து வரக்கூடிய பணமாக, மொத்த பணமாக இருந்தால்
இதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தவிர்க்க நினைப்பது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதனால சில விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக முதலில் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஓரளவிற்கு நீங்கள் உத்தியோகத்தில் அனுசரிப்பதும் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு நீங்கள் இதற்கு முன்னர் போட்ட பணத்திற்கான அந்த உழைப்பிற்குடைய ஒரு லாபம் முன்னர் இருந்த கடந்த ஆண்டை விட சீராக வரக்கூடிய நிலையாக இருக்கும். முக்கியமாக கன்னிராசிக்கு நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டு இருந்த ஒரு அன்சர்டனிட்டி இன் ரிலேஷன்ஷிப், திருமண வாழ்க்கை ரொம்ப ஒரு குழப்பமாக இருந்திருக்கலாம். இல்லை ஒரு பேசவே முடியாத சூழலில் சிலர் ரொம்ப அமைதியாக ஒரு தனிமையை ஒரே வீட்டில் உணர்ந்திருக்கலாம். அதெல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய நிலை. இது பணத்தை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு நிலையாக நான் பார்க்கிறேன். ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய நிலையில் இது முக்கியமான பலன். இந்த வகையில் கன்னிராசிக்கு இந்த குரு கிரகம் கண்டிப்பாக ஒரு யோகத்தை செய்வார். ஆனால் ஜூன் மாதம் மாறக்கூடிய குரு கிரகம் அக்டோபர் இறுதி வரை மட்டுமே அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நிலையும், அதற்கு பிறகு உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு மாறக்கூடிய நிலையும் இருக்கும். ஸோ இந்த அக்டோபர் இறுதி அப்படின்னு சொல்வது நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த 3 மாதங்கள் கழித்து மீண்டும் இந்த குருவினுடைய பலன் இதே போல நன்மைகளை செய்யும். ஆனால் அந்த 3 மாதங்கள் மட்டும் அதிசாரமாக அவர் சிம்மத்தில் உங்களுடைய விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய குருவாக இருக்கும் பொழுது மீண்டும் இந்த கன்னிராசிக்கு சில கவனமான பலன்களாகவே இருக்கிறது. இந்த கன்னியையும் இந்த கிரகங்கள் விடாமல் துரத்துகின்றது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு நிலை. ஸோ நீங்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. கடந்த ஆண்டு நீங்கள் சமாளித்த வாழ்க்கையை இந்த ஆண்டு வாழ்வது ரொம்ப சுலபமான பாசிட்டிவிட்டியோடு நல்ல நிலையாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓரளவிற்கு நீங்கள் நான் சொன்ன பலன்களை பொறுமையாக திருப்பி கேட்டு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய அருகில் உள்ள ஜோதிடரிடம் உங்களோட சுயஜாதகம் பார்த்து சரியான முடிவுகளை எடுப்பது, சில வழிபாடுகளை செய்வது மேலும் பலன்களை கொடுக்கும். என்ன இருந்தாலும் 7ஆம் வீட்டில் அமர்ந்த சனி கிரகம், அந்த சனியோடு கனெக்ட் பண்ணப்பட்ட குருவாக இருப்பது, அந்த குரு நகர்ந்தாலும் அது சாதகம் இல்லாத வீடாக இருப்பது, ஒரு லிமிட்டடான ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லாங் ரோப்பில் ஒரு மாடு கட்டி போட்டால் அந்த மாடு கொஞ்ச தூரம் நகர்ந்து போய் அது புல்லு மேயும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபைனலி அது கட்டி போட்ட நிலைதான் அப்படிங்கிறத உணர முடியும். அது போல நிலைதான் கன்னி ராசிக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது.